எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய மாறாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராக இருக்கவும், என்னை மறைத்து அவர்களோடு பேசவும், இந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கவும், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே மேன்மையான காரியங்களை காணவும் தேவனாய கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்பது தேவனுடைய வார்த்தை. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. இது முதல் வார்த்தை. ஆண்டவராய் கர்த்தர் சொல்ல, வேற சோதனை உங்களுக்கு என்ன செய்யல, நேரிடவில்லை. நீங்க நினைச்சிடக்கூடாது உலகத்திலே நீங்க மாத்திரம் தான் கஷ்டப்படுறீங்க. அதாங்க சொல்லுவாரு. எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில போராட்டம் நீங்க நினைச்சிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. மனுஷனாய் பிறந்த எல்லாருக்கும் என்னதான், எல்லா சோதனையும் வரத்தான் செய்யும்ன்றார். இங்க இது நீங்க நினைக்கிற சோதனையை சொல்றாரா, வேற சோதனையை சொல்றாரா என்பது நீங்க மெசேஜ் முடிக்கும் போது நீங்க முடிவு பண்ணிடணும். ஏன்னா நீங்க ஏதாவது வம்பிழுத்து ஏதாவது வேலைகளை வாங்கி வச்சிருப்பீங்க. சும்மா இருக்காம மாமியாரை சொருவீங்க, மருமகளை சொருவீங்க. அப்புறம் அங்கே சொரிஞ்ச இடத்துல என்ன உண்டாகும், புண்ணு உண்டாகும். புண்ணு லேசா வந்தோடனே சொறி இன்பமா இருக்கும். அதனால புண்ணு என்ன செய்யும், அதனால பிளன் இருக்கிற வரைக்கும் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அது நல்ல சுகமா இருக்கு பிரதர். ஏன்னா 2 வார்த்தை அப்படி குறுக்க பேசி அப்படி மேல பேசி குத்தி காமிச்சு எல்லாம் பேச கொஞ்சம் இன்பமா தான் இருக்கும். சொரிஞ்சு புண்ணு என்ன ஆகிட்டே இருக்கும், பெருசாகிட்டே இருக்கும். அப்புறம் சீல் பிரிங்கி போய் நிற்கும். அப்புறம் ஆண்டவரே சோதனைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கெல்லாம் நீங்களா வர விளைத்து கொண்ட சோதனை. அதனால இது முடியும் போது ஒருவேளை என்ன சோதனை குறித்து ஆண்டவர் பேசுறார் என்பது உங்களுக்கு விளங்கும். ஆனா ஒன்னு சொல்றாரு, என்னன்னா மனுஷனாய் பிறந்த எல்லாருக்குமே சோதனை உண்டுன்றார். இதை பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்மை உள்ளவன். அது அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனையோ காரியம் இருக்கு, அதெல்லாம் பேசும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லாம இதை பேசும்போது எல்லாருக்கும் சோதனை உண்டியா, வேற சோதனை உனக்கு வரலன்னு சொல்லும் போது ஆண்டவர் ஏன் நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன்னு ஆண்டவராய் கர்த்தர் ஏன் சொல்றாருன்னா, தேவன் உண்மையுள்ளவர் தான். எல்லாரும் மாதிரிதான் நம்மளை சோதிக்கிறார். ஏன் உண்மையுள்ளவருங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாருன்னா, திராணிக்கு மிஞ்சி நீ என்ன செய்யப்படுவதில்லை, சோதிக்கப்படுவதில்லை என்கிறது வாக்குத்தத்தமாய் வெளிப்படுகிறது. எல்லாருக்கும் தான் சோதனையா, அதனால கடந்து போன ஆண்டவர் சொல்லல. எல்லாருக்கும் சோதனை தான். ஆனா திராணிக்கு மிஞ்சி என்ன செய்யப்படல, சோதிக்கப்படவில்லை அப்படிங்கிற வார்த்தையை பேசுறாரு. அப்புறம் சொல்றாரு, அந்த சோதனை வரும்போதே என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குறார். இது ஆண்டவருடைய வார்த்தை. எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கையில கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எக்ஸாம் ஹாலில் அப்படியே திருன்னு எல்லா பிள்ளைங்களும் முழிக்கும் இல்லையா? அப்படி முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆன்சர் பேப்பரையும் கொடுத்து இந்தா எழுதுப்பான்னு சொல்ற மாதிரி பப்ளிக் வர வருது. அதே மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கொஸ்டின் பேப்பரை கையில கொடுத்தாச்சியா, அப்படியே பார்த்துக்கிட்டே என்னன்னு சொல்லி விட தெரியலன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது கையில ஆன்சர் பேப்பரை கொடுத்து எழுதுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சோதனை கொடுக்கிறாரு. சோதனையிலிருந்து தப்பிக்கொள்வதற்கான போக்கையும் தேவன் உண்டாக்குறார். ஒருவேளை ஆகாருடைய வாழ்க்கை இதுக்கு ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளான ஒரு வாழ்க்கை. காலத்துக்கு முந்தி கொடுமை தாங்காம வீட்டை விட்டு ஓடும்போது ஆண்டவர் வழிமறித்து சொல்லுகிறார், இல்ல நீ போய் உன் நாச்சியார் அண்டை அடங்கியிரு, கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். அங்க சுத்தமா தாங்க முடியாம தான் ஓடுறா. பிரச்சனை உச்சகட்டத்தை என்ன செய்யுது, எட்டுது, முடியல. அதனால தான் வீட்டை விட்டு ஓடுறா.
ஆனாலும் கர்த்தர் மறுத்து சொல்லுகிறார், இல்ல இல்ல, உன்னை பெருக பண்ணும்படி எனக்கு ஒரு பிளான் இருக்கு. ஆனா நீ குறித்த காலம் வரை உன் ஆட்சியார் என்ன செய்யணும், நீ அடங்கி இருக்கணும் என்று தேவனாய் கர்த்தர் திருப்பி அனுப்புகிறார். இப்ப வெளியே ஓடி போனவ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மீண்டும் வீடு திரும்புகிறார். மீண்டும் வீடு திரும்பின பிறகு முன்ன விட பிரச்சனை ஜாஸ்தி இருக்குமா கம்மியா இருக்குமா? அது அப்படியே பல மடங்கு கூடிரும். ஏன்னா வேற வழி இல்லை என்று சொல்லி ஒடுக்குதல் என்ன செய்யும், அது ரொம்ப அதிகமாகும். இன்னைக்கு உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் அந்த குறித்த காலம் அவள் அதையும் சகிக்கிறாள், பொறுமையோடு சகிக்கிறாள். எத்தனை மடங்கு பிரச்சனை கூடிச்சோ தெரியாது, ஒடுக்குதல் கூடிச்சோ தெரியாது, என்னென்ன வார்த்தைகள் வெளிப்பட்டதோ தெரியாது. ஆனா வேற வழியே இல்லை, அதை சகிக்கிறாள். அதெல்லாம் எழுதப்படல. கர்த்தருக்கு ஒரு வேலை வந்தது, அந்த வேலை மீண்டுமாய் அவளை வெளியே கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் மிக மிக விசுவாசத்தின் தகப்பனாக அடையாளம் பார்க்கப்பட்டவன். ஆண்டவர் வாக்குத்தத்தின் பிள்ளையை குறித்து ப்ராஃபெட் சொல்லும் போது கூட அப்ப இஸ்மவேலை குறித்து என்னன்னு கேட்பார். அவ்வளவு அன்பு யார் மேல? வாக்குத்தத்தின் பிள்ளை குறித்து தேவன் ப்ராஃபெசி பண்ணிட்டு இருக்கும்போது கேட்பாரு, அப்ப இஸ்மவேலை குறித்து என்ன ஆண்டவரே, அப்ப இந்த பிள்ளை என்ன ஆகும் கேட்பாரு. அப்படிப்பட்ட அன்பு நிறைஞ்சவர் தான். ஆனா வீட்டை விட்டு தன்னுடைய மகனை அனுப்பும் போது அவரால் கொடுக்க முடிஞ்சது ஒரு துருத்தின் தரே தண்ணி மட்டும்தான். அதான் கொடுத்தார், வேற ஒண்ணு எங்க இருந்து வரல. அவ்வளவு பாசம் தானே. வீட்டை விட்டு அனுப்பி விடுறாருல, கொஞ்சம் செல்வங்கள், கொஞ்சம் பொண்ணு பொருள், கொஞ்சம் கேஷ், கொஞ்சம் வச்சிருக்கிற கோல்டெல்லாம் செல்வ சீமன் தானே, கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல. ஏன்னா அதால் அவரால் கொடுக்க முடியாது. ஏன்டா அங்க யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? சாரால் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. உள்ளுக்குள்ள ஆசை இருந்தாலும் கொடுக்க முடியாது. அப்ப என்ன செய்யறாரு பிரதர், ஒரே ஒரு துருத்தி தண்ணி தான், வேற ஒண்ணுமே கிடையாது, கொடுத்து அனுப்பி விடுறாரு. அப்படியே வனாந்தரத்தில் போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வருது, 21ஆம் அதிகாரத்தில். அந்த குறிப்பிட்ட இடம் வந்த உடனே தண்ணீர் தீர்ந்து போகிறது. இப்ப பிள்ளை அழ ஆரம்பிக்குது. பிள்ளை அழ ஆரம்பிக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு வயசு இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சாதாரணமா அழக்கூடிய வயசோட வச்சுவிடும். பிள்ளை எதுவரையும் பிரதர் ஏதாவது தேவை இருந்து சந்திக்கும்லன்னு எதுவரை அழும். நாங்க இப்ப இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை அழக்கூடாது அப்படி சொல்லி வளர்ப்போனீங்களே, ஆனாலும் அது அழும். தனியா போய் எங்கேயாவது தனியா யாருக்கும் தெரியாம அழும். ஒரு 20 வயசை தாண்டிடுச்சுன்னா, ஒரு அந்த 17, 18 வயசு வரைக்கும் அதால இயலலைன்னா என்ன செய்யும்? அழும்ல. டீனேஜ் தான் இருந்திருக்கும், அப்படி வச்சுக்கிடும். 10 பருவத்தில் இருந்த இஸ்மவேல் அப்படி வச்சுக்கலாம். கரெக்டான ஏஜ், சுமார் ஏஜ் எல்லாம் கணக்கு போட வேண்டாம், அப்படி வச்சுக்கிடும். இப்ப அழுது பிள்ளை அழுது அது தொண்டையெல்லாம் வரலுதுன்னு அது வரைக்கும் தண்ணி கிடைக்கல. அவங்க அம்மா அந்த வனாந்தரத்துல தேடி பார்த்திருப்பாளா? அப்படியே பார்த்திருப்பா இல்லையா? பார்த்திருப்பா, கண்டுபிடிக்க முடியல. பிள்ளை அழுகுரல் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது. இனி அது மறிச்சிடும் அப்படிங்கிற நிலைமைன்னா என்னன்னா, வறண்டு அது அழுது 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 சாகர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. எப்பவுமே பைபிள்ல ஒரு சம்பவத்தை வாசிங்கன்னா காட்சிப்படுத்தி பார்க்கணும், அப்பதான் அது உங்க மைண்ட்ல அப்படியே நிச்சயம், அது அப்படியே நிற்கும். அழுதுனா இப்ப எப்படி அழுதுருக்கோம், எவ்வளவு அழுதுருக்கோம். இவா இனி பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு ஒரு அம்பு ஏற தூரத்துல போய் உட்காந்து அழுதுருப்பான்னா, அப்போ அந்த பிள்ளையினுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும்? அது எப்படி வறண்டு துடிச்சிருக்கும்? அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை. தூரத்தில் உட்காந்து அவ அழுதுட்டு இருக்கிறா, ஒரு அம்பு எய்கிற தூரம் போட்டிருக்குது. அப்ப ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்றாரு பிரதர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு. அதன்படி வாசிக்கலாமே 17ஆம் வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நல்லா கவனிங்க, ஆகாருடைய அழுகுரல் அவர் கேட்கல, ஆகார அவர் பார்க்கல, பிள்ளையினுடைய சத்தம் கேட்கப்பட்டது. ஏன்னா பிள்ளை யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? ஆபிரகாமுடைய பிள்ளை. தாவீது சொன்னான்ல, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. அது அவனுடைய அனுபவம், அனுபவத்துல பார்த்து சாட்சியா சொல்றார். இதுதான் ஆசீர்வாதம். நீங்க ஆபிரகாமா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளை ஒரு நாள் என்ன செய்யாது? கர்த்தராலே கைவிடப்படாது. அது அழும்போது தேவன் கேட்பார்,
நீங்க ஆபிரகாமா இருக்கணும், நீங்க தாவீதா இருக்கணும், நீங்க தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் உங்களுக்குள்ள இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நீங்க சொத்து சேர்த்து வைக்கலனாலும், அல்லது உங்க பிள்ளைக்கு சொத்தெல்லாம் இருந்துச்சியா வேறு வழியான ஒரு போராட்டத்துல அந்த பிள்ளை போராடி கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கிடுங்க, தேவன் அந்த சத்தத்தை கேட்பார். பணம்லாம் இருக்கான ஒரு வியாதி வந்துருச்சுன்னு நினைச்சு எல்லாம் சேர்த்து வச்சுட்டோம் பிரதர், பிள்ளைக்கு ஒரு வியாதி என்ன செய்வது, பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி என்ன செய்வது, பிள்ளைக்கு ஒரு விபத்து என்ன செய்வது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? பணத்தை சேர்த்து வச்சா மட்டும் பிள்ளை வாழ்ந்துடாது இல்லையா? நான் சொல்ற உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப கர்த்தர் என்ன செய்வா பிரதர், நீங்க ஆபிரகாமா இருந்தீங்கன்னா, நீங்க ஈசாக்கா இருந்தீங்கன்னா, நீங்க தாவீதா இருந்தீங்கன்னா, கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்பார். அப்படிதான் கேட்டார். கேட்டு ஆகாரை நோக்கி பார்த்து பேசுகிறார். வாசிக்கலாம். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். தெளிவாதான் இங்க தேவதூதன் சொல்றார். அப்புறம் நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. கையினால் பிடித்துட்டு போற வயசு தான். பிள்ளைதான் பாத்தீங்கன்னா பெருசா நினைச்சுக்கிடும். ஒரு 15 வயசு 16 வயசு வந்தவொடனே நம்மளாம் இப்ப பெரிய பிஸ்தாவாயிட்டோம், நம்ம பெரிய ஆள் அப்படிங்கும். ஆனா உண்மை என்னன்னா, அதை கையில பிடிச்சிட்டு போற வயசுல தான் அது இருக்கும். அதுக்கு ஒரு பிரச்சனைனா சமாளிக்க தெரியாது, அதை கையில பிடிச்சிட்டு தான் பெற்றோர் கூட்டிட்டு போனோம். ஆனா அது நெஞ்ச நிமித்தி என்ன செய்யும், நான்லாம் பெரிய ஆள் ஆயிட்டோம் தெரியுமாங்க. அங்க அப்படியே சொல்றாரு, கையில பிள்ளை இணைச்சி பிடிச்சுக்கிட்டு போ, அவனை பெரிய சாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, துறவினா கிணறு, கிணறை கண்டு போய் துருத்தியில தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தால் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையில வல்லவனானான். அந்த தண்ணீரை பார்க்கிறார். கர்த்தருக்கு நல்லா தெரியும், இது வரைக்கும் தான் துருத்தியில தண்ணி இருக்கும், அந்த இடத்துல முடிஞ்சிடும். முடிகிற இடத்துல ஆல்ரெடி ஒரு கிணறு வைக்கிறார். இதான் சோதனையை கடந்து வரும்போது தேவன் தப்பிக்கொள்ள வைக்கிற போக்கு. வேற வழியே இல்லை பிரதர். நீங்க எவ்வளவுதான் முட்டி மோதி அந்த வனாந்திரத்துல தேடினாலும், கிணறே இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. கிணறு தான் இருந்துச்சாங்க, பக்கத்தில் இருந்துச்சு, ஆனா கண்டுபிடிக்க முடியாது. தேவன் கண்ணை திறந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப சோதனை கிடக்கும் போது என்ன செய்யணும் பிரதர், தேவன் தப்புவதற்காக ஒரு போக்கு வச்சிருக்கிறார். அந்த போக்கு என்ன, நீங்க எவ்வளவு தேவனை தேடுறீரோ அப்பதான் கண்டுபிடிப்பீங்க. ஆபிரகாம் போனாரு, பலி செலுத்தும்படி மகனை ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். கர்த்தர் வந்து இவன் ஏறெடுத்து அவரை பார்க்கிற வரை பின்னாடி இருக்கிற ஆடே அவன் கண்ணுக்கு தெரியல. அது கொம்பு சிக்கி கொண்ட நிலையில முள்ளில் இருந்தது. ஆனா கண்ணை ஏறெடுத்தாதான் பின்னாடி இருக்கிற ஆடு என்ன செய்யும், எல்லாம் தேவனுடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். கரெக்ட் தான். எப்ப பாரு எல்லாம் பார்த்துக்கணும் ஆண்டு சொல்லிட்டாரு. நீ தேடினதானே பாப்பாரு, நீ அவரை நோக்கி பார்த்ததானே பாப்பாரு. உங்க சுய பலத்துல நீங்க என்ன படிச்சிருந்தாலும், எவ்வளவு ஞானவானா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தொழில் வைத்திருந்தாலும், எவ்வளவு கேபிட்டல் வைத்திருந்தாலும், நீங்க தேடி தேடி ஓடுற வர சோதனையிலிருந்து தப்புவதற்கான போக்கு உண்டாகாது. பக்கத்தில் தான் இருக்கும், ஆனா வழி திறக்காது. நீங்க முட்டுவீங்க, மோதுவீங்க, வாசல் திறக்கவே திறக்காது. வழி எங்க பிரதர், பக்கத்தில் தான் இருக்கு. தப்புவதற்கான போக்கு எங்க, அருகில் தான் வச்சிருக்கிறாரு. ஆனா ஆண்டவரை தேடினாதான், அவர் கண்ணு திறந்தாதான் அது தெரியும். அது வரை தெரியாது. அவர் திறக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும் பிரதர்? ஒரு பெரிய போராட்டம் போராடிக்கிட்டே இருக்கணும், முடியவே இல்லை. ஏன் ஜெபிக்கணும்? ஜெபிச்சா தேவன் தப்புவதற்கான வழியை காமிப்பார், அவர் கண்ணை திறப்பார். அவரை நோக்கி ஏறெடுத்தா பின்னாடி இருக்கிற ஆடு தெரியும். அவர் கண் திறந்தா பக்கத்தில் இருக்கிற கிணறே தெரியும். இல்லைன்னா பெரிய கிணறே இருந்தாலும் தெரியாது. அப்ப தேவனிடத்துல ஜெபிக்கத்தக்கதாக, கர்த்தரிடத்துல எல்லாத்தையும் கேட்கத்தக்கதாக நமக்கு ஒரு பெரிய பலன் அவசியம். நான் கிட்ட எப்பவும் சொல்லுவேன், வீட்டுல ஒரு பெரிய தென்னை மரம் இருக்கு, காய்ச்சி தொங்குது, நல்லா வெயில் நேரம், இனி அடுத்த மாசம் ஆரம்பிச்சிடும். இளநீ சாப்பிடணும். ஒண்ணு உங்களுக்கு மரம் ஏற தெரியணும், அல்லது ஏறுறவனு தெரியணும். அப்ப ஒரு காரியம் முடியவே இல்லை பிரதர், சோமனி பார்த்தாச்சு நடக்கல, அப்ப நீங்க எங்களை மாதிரி ஊழியக்காரரை தேடலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணுங்க.
ஒருவேளை உங்களுக்கு மரம் ஏற முடியல, அப்ப அண்ணன் கொஞ்சம் ட்ரை பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா இளநீ கிடைக்கும். இல்லைன்னா தேங்காய் ஆகி நத்தாகி கீழே விழுந்தாதான் உண்டு. இளநீ வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிட முடியாது. இப்ப முதல்ல நீங்க தேடணும், நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். சோதனையில இருந்து தப்புவதற்கு எல்லாருக்கும் பிரச்சனை வரும். வாக்குத்தத்தம் பண்ணி தானே கூப்பிட்டாரு, பெருக பண்ணுவேன்னு சொல்லி தானே கூப்பிட்டாரு. பெருக பண்ணுவதானே தேவனுடைய நோக்கம். அப்ப ஏன் அந்த பிள்ளை தண்ணி இல்லாம அழுகிறவரை அவ்வளவு காலம் ஏன் விட்டாரு? விளங்குதா இல்லையா? ஏன் அவ்வளவு காலம் விட்டாரு? அவர் பெருக பண்ற திட்டம் வச்சிருந்தாருல. அப்ப நல்லா நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நான் தேவனை தேடுகிற வரை கர்த்தர் சில வழிகளை திறந்து காமிக்க மாட்டார். சோதனை தப்புவதற்கான போக்கு இருக்குது, ஒரு காரியத்தை கடந்து வருவதற்கான வழி இருக்குது. ஆனா அந்த வழி நீங்க தேவனை தேடும் போதுதான் வரும். முடியலன்னா எங்கே நான் சொல்றேன், எங்களை மாதிரி ஊழியக்காரர் தேடலாம். ஆனா இதுல என்ன செய்யலாம்? நீங்க ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு உடனே வாசல திறப்பாரு. அதுக்கு ஏராளமான சாட்சிகள் உண்டு. இவ்வளவு காலம் நடக்காது நடக்கும். ஏன்னா அது எங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை. மரம் ஏற சொல்லி கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். நல்ல விளங்கி கொள்ளுங்க. எப்படி ஏறணும், எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு எவ்வளவு போராடணும். நான் உங்களுக்கு ஒரு வரி அண்ணன் இதை செய்யட்டுன்னு சொல்லி ஆண்டவரே அண்ணனுக்கு இதை செய்யுங்க நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தோன்னு அதை நிறுத்த போறது இல்லை. அதுக்கு பிறகு எத்தனை முறை அது என் ஆண்டவரோடு எனக்குள்ள ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நேற்று கூட ஒரு சகோதரன் ஒரு குறிப்பு கொடுத்து ஜெபம் பண்ண சொன்னார். 1 மணி நேரத்தில் நான் கூப்பிடுறேன், இதுவரை நான் கூப்பிடல. ஏன்னா இதுவரை என் தேவனிடத்திலிருந்து சரியான ஆன்சர் கிடைக்கல. அப்ப நேற்று மதியத்திலிருந்து இது வரைக்கும் எத்தனை முறை ஜெபம் பண்ணியிருப்பேன் எனக்கு மட்டும் தெரியும். எத்தனை முறை ஆண்டவரோடு அந்த காரியத்துக்காக மன்றாடி இருக்கிறோம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்ப தேவன் தான் என்ன செய்ய முடியும்? அந்த போக்கை உண்டாக்க முடியும், அந்த வழியை காமிக்க முடியும். சோதனை எல்லா மனுஷனுக்கும் பொதுவானது. ஒருவனுக்கு நோயில, ஒருவனுக்கு கடன்ல, நீங்களா வர வச்சுக்கிட்டாலும் சரி, கர்த்தர் அனுமதிச்சாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சோதனை இருக்கு. ஆனா சோதனை இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, வழி ஏன் இருக்குது, ஆனா என்ன தேடு, நான் கண் திறந்தா தெரியும். கண்கள் திறக்கப்பட்டாலும் தெரியும். அது எப்படி திறக்கும் பிரதர்? தேடாம ஆண்டு எடுத்து நீங்க ஆசீர்வாதத்தை பெற முடியாது. முதல்ல முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அதான். முதல்ல நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதிகால தேவனை தேடுற பழக்கம் இருக்கட்டு, அந்தி சந்தி மத்தியான வேளையில தேவனை தேடுகிற பழக்கம் இருக்கட்டு. ஓய்வு கிடைக்கும் போது ஒரு சில நிமிடங்களாக, மத்தியானம் கொஞ்சம் ஃப்ரீ இருக்குது, ஒரு 1 hour கேப் இருக்குது லஞ்ச் டைம்ல, 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணான்னு சொல்லல, ஒரு 5 நிமிடமாவது கண்ண மூடி கொஞ்சம் உட்காந்துருக்க மாட்டீங்களா? உங்க ஆபீஸ் சேர்ல ஒருவேளை தொழிலே வச்சிருந்தாலும் கண்ணை மூடி உட்காந்துருக்க மாட்டீங்களா? நான் ஒருத்தர் ஆபீஸுக்கு போயிருந்தேன், நம்ம சபையை சார்ந்தவர் தான். ஒரு சேர்ல உட்காந்து இன்னொரு காலில் நீட்டி அப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாரு. பக்கத்துல 10 நிமிஷம் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் தட்டி எழும்புனவர் தான் எழும்பினாரு. அவர் 10 நிமிஷமா கூட்டிட்டு இருக்கிறார். பாதி கண்ணை திறப்பாரு, மடி மூடிடுவாரு. மத்தியான நேரத்தில் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி அந்த 1 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஆண்டவர் எனக்கு இது இன்னைக்கு நடக்க வேண்டிய ஒன்றா இருக்கிறது, இதுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, பழகுங்க. அந்தி சந்தி மத்தியான வேலை ஆண்டவர் தேடினேன்னு சொன்னானே தாவி, தேடி பழகுங்க. டீ குடிக்கிற நேரம் ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் தேட முடியாது ஆண்டவரை. சிம்பிள் தான் ஒவ்வொரு வார்த்தை. ஒரு டீ குடிச்சாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவது. சாப்பிடும் போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, அப்படிதானே ஆண்டவர் சொன்னாரு. நீ உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது, படுத்து இருக்கும் போது எல்லாத்தையும் சொன்னார்ல. உனக்கு உன் பிள்ளைகள் இடத்துல போதி உன்னை எப்படியெல்லாம் கர்த்தர் கூட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு பிடிக்குமா என்ன? பிடிக்காட்டி பரவாயில்ல, ஆனா சொல்ல வேண்டியது கடமை. நிறைய வீட்டுல ஆரம்பிச்சோன்னே சொல்லுவாங்க, ஆஹா இதான் தெரியுமா எங்களுக்கு, இதை விட்டா உங்களுக்கு என்ன தெரியும் கேட்பாங்க. ஆனா சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தர் அழகா தெளிவா சொல்றார். அப்படி வாழ்ந்தாதான் சோதனையிலிருந்து தப்புவதற்கான போக்கை தேவன் காண்பிக்கிறார். போக்கு இருக்கா, ரெடியா இருக்கு. இப்ப இந்த பகுதியில 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த போது எவ்விதமாய் அவர்களுக்கு சோதனை நேரிட்டது என்று சில சோதனைகளை அடையாளப்படுத்துகிறார். அந்த சோதனை எப்படி அவள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி எல்லாரையும் ஒரே மாதிரிதான் நடத்தினார் என்பதற்காக முதல் வசனத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறார். அதுல சொல்றார், முதல் வசனத்துடைய முதல் வரி என்ன? இப்படி இருக்க சகோதரரே. இப்படி இருக்கன்னா என்ன அர்த்தம்னா, இது 9ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி என்று அர்த்தம். 9ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னாரு? கடைசி பகுதியை மட்டும் சொல்ல போறேன், வாசிக்கலாம். இப்ப யாராவது ஒரு 24, 25, 1 கொரிந்தியர் 9, 24, 25. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா?
நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். சொல்லிட்டு தான் சொன்னார். ஒரு காம்படிஷனுக்கு ஒருத்தன் ஆயத்தம் ஆகிறான்னா ஒருவன் எவ்வளவாய் தன்னை அதுக்கு தகுதிப்படுத்துறான், எவ்வளவாய் தகுதிப்படுத்துறான், அவ்வளவாய் தகுதிப்படுத்தி தான் ஒருவேளை அந்த பந்தயத்துக்கு அவன் ரெடி ஆகுறான். அவன் ஒரு மெடல் தரான். உங்க வீட்டில் கூட பிள்ளைங்க ஏதாவது காம்படிஷன் கலந்துச்சுன்னா எல்லாரும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கப்பு வச்சிருப்பீங்க. அது ஒரு 6 மாசத்துல கருத்து போய் பல்லிழிக்கும். அது ஷோகேஸில் வைக்கிற கூட அசிங்கப்பட்டு தூக்கி பெட்டிகளை போடணும். அப்படிப்பட்ட கப்பு. அது நான் சொல்ல, அதுவும் பவுல் தான் சொல்றாரு. ஒருவேளை நீங்க ஏதாவது காம்படிஷன் இருக்கால நம்மளை வருத்தப்பட கூடாதுல்ல, அதனால நான் சொல்றேன். அதுவும் பவுல் தான் சொல்றாரு. அழிவுள்ள அந்த பந்தயத்தினுடைய காரியத்தை கொடுக்க அவ்வளவு போராடுறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு ஆயத்தமாகறீங்க. அவ்வளவு ட்ரெயின் பண்றாங்கல்ல. உடுமலைப்பேட்டையில ஒரு சகோதரர் இருக்கிறான். எங்க ஊர் சொந்த ஊரை சேர்ந்தவன். அவன் வெயிட் லிப்டிங்ல பயங்கரமா ட்ரையல் ஆகி இந்தியா லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா கப்படிச்சுட்டு இருந்தான். திருவாண்டரத்துல ஒரு காம்படிஷனுக்கு போறான். மாடியில இருந்து லிப்ட் அத்து கீழே விழுந்துருது. அப்ப அந்த காலோடைய இந்த பாத பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது மொத்தமா அந்த தசையே அப்படி கிழிச்சுக்கிட்டு பிளேட்டு கிழிச்சு என்ன பண்ணி எடுத்துருச்சு. அந்த வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தான் தங்கச்சி. உடனே எங்க அண்ணன் மாட்டிக்கிட்டான். கால் பாத்தீங்கன்னா அந்த எலும்புலாம் தனித்தனியா இருக்கும். அப்புறம் அந்த தசையை கொண்டே வச்சு சர்ஜரி முடிச்சு அவனுக்கு அந்த கால் மறுபடியும் நடக்கிற கொஞ்ச நாள் ஆச்சு. அப்ப அவன் சொன்னா, நான் எகைன் எப்படி ஆகிலும் ஒரு சீல்டையாவது அடிச்சுட்டேன் அப்படின்னா அப்பதான் எனக்கு நிம்மதி அப்படின்னா. நான் அந்த சர்ஜரி முடிச்சவன நான் போய் பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா கால் இவ்வளவு பெருசு இருந்தது. கடைசியில் பாத்தீங்கன்னா ஏசியா லெவல்ல ஒரு பிரான்ஸ் அடிச்சிட்டான் இந்தியாவுக்காக போய் ஏசியா லெவல்ல. இப்போ அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னன்னா காலே தனித்தனியா மூட்டு விலகினாலும் இப்போ நான் மறுபடியும் ட்ரெயின் பண்ணி எங்கே போய் என்ன பண்ணிட்டேன், ஏசியாவில் நான் பிரான்ஸ் அடிச்சிட்டேன். எனக்கு உடனே அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்புனா என்கிட்ட பேசினாங்க அவங்க அம்மா. அவங்களுக்கு பெரிய பெரிய ஹாப்பி. இப்போ இதுக்கு நடுவில் எவ்வளோ தயாராகிருப்பான்ல, எவ்வளோ ட்ரைனிங் இருந்திருக்கும், எவ்வளவு போராடினா நம்ம இழந்து போன அந்த ஹெல்த்தோட போய் மறுபடியும் போய் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கும். பவுல் என்ன இருக்கிறார் தெரியுமா, இதெல்லாம் அழிவுள்ளது. அதுக்காக ஒருத்தன் எவ்வளவா ட்ரை பண்றானே, நீங்க அழிவில்லாத அந்த கிரீடத்தை பெறுவதற்கு எவ்வளவாக நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லிட்டுதான் அதுக்கு பின்னாடி சொன்னார் இப்படி இருக்க. அதை சொல்லும் போது தன்னை அவர் மறக்கல. அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 27ஆம் வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். அவர் தன்னையும் விடல, அடுத்தவங்களுக்கு போதிக்கல, தன்னையும் நினைச்சு பார்க்கிறார். எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ற நானே என்ன பண்ணிடக்கூடாது, ஆகாதவனா போயிடக்கூடாது. இதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்படி இருக்க அப்படின்னு ஆரம்பிச்சார். இப்படி இருக்க அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி கர்த்தர் அந்த செங்கடல்ல ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று, மேகத்துக்கு கீழாக ஜலத்திற்கு கீழாக ஒரே மாதிரிதான் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. எல்லாரும் ஒன்றாகவே ஒரே ஞான பானத்தை என்ன பண்ணாங்க, 3 நாள வாசிக்கலாம். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட சென்ற ஞான கண்மலை யாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை யாரு, கிறிஸ்து. அந்த ஜீவ தண்ணீரை பருகினார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். என்ன சொல்ல வர தெரியுமா, எல்லாரும் ஒரே மாதிரிதான் மண்ணா சாப்பிட்டாங்க. தேனிலிட்ட பணியாரம் போல மண்ணா. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே ஒரு மதம் போதிச்சார், ஒரே தண்ணீரை கொடுத்தார். உங்க எல்லாருக்கும் நாங்க ஒரே பிரசங்கம் தான் பண்றோம். எல்லாருடைய ஆவிக்குரிய லெவல்ல வேற வேற லெவல் தான் நீங்க இருப்பீங்க.
100% அப்படிதான் இருப்பீங்க. அதுல மாற்றவே முடியாது, எந்த சபையிலும் மாற்ற முடியாது. ஏன் பரலோக ராஜ்யத்தில் கூட கேட்டகரி இருக்குன்றார். பரலோக ராஜ்யத்தில் எல்லாரை விட சிறியவனும் இருக்கிறான், எல்லாரை விட பெரியவனும் இருக்கிறான். அங்கேயும் கேட்டகரி மாறல. அப்ப இங்கேயும் மாறாது, அங்கேயும் மாறாது. எல்லாரும் ஒரே தண்ணீர், ஒரே போஜனம், எல்லாரும் ஒரே வசனம், எல்லாரும் ஒன்றுதான். அது அழகா சொன்னாரு. அப்படி இருந்தும் நிறைய பேர்ட்ட ஒரு பிரியமா இருக்கல. ஏன் இருக்கல தெரியுமா? அவர்கள் சோதனைகள் வருகிற போது அவர்கள் விழுந்து போனவர்கள். அதுக்கு பின்னாடி லைனா சோதனை எழுதுறாரு. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தினார், எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தாங்க, எல்லாம் ஒன்றாகவே நடந்தது. ஆனாலும் அதிகமான இடத்துல பிரியமா இருந்ததுல என்ன அர்த்தம்னா, அவர் என்ன பாகுபாடு பார்க்கிறாரா? ஏன் அந்த வார்த்தையை பவுல் பயன்படுத்துறார்? அதுக்கு பின்னாடி திருஷ்டாந்தங்களாக, அடையாளங்களாக பட்டியல் இருக்குது. ஏன் எல்லா இடத்துல பிரியமா இருக்க முடியல? எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை, ஒட்டுமொத்தமாய் வந்த சோதனை எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்தது. ஆனா சிலர் அவைகள்ல இழந்து போனான். அந்த சோதனைகளை கடக்க தெரியல, ஜெயிக்க தெரியல, கர்த்தரை சார்ந்து நின்று வெற்றி பெற தெரியல. அதனால அவர்கள் மேல பிரியமா தேவன் இருக்கல. இப்ப இது எதுக்கு எழுதுறாரு பிரதர்? உங்களுக்கு எனக்கு திருஷ்டாந்தங்களாக, அடையாளங்களாக எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரே பைபிள் தான், எனக்கு ஒரே பைபிள் தான். ரெண்டு பேருக்கும் ஒரே சட்ட திட்டம் தான். எங்க போறது? பரலோக ராஜ்யத்துக்கு போறது. வேற வேற இல்ல. இப்ப அழகா சொல்ல என்னென்ன சோதனை, என்னென்ன காலகட்டங்கள்ல வந்தது, ஒரு பெரிய பட்டியல் அங்கே வருது. 6ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் இச்சித்தது போல, யார் மேல எல்லாம் கர்த்தர் பிரியமா இல்லையோ அவர் எல்லாரும் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது, அடையாளங்களா இருக்கிறது. அவர்கள் பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள். அதே மாதிரி நீ இச்சிக்காதன்ற அற்பமா எண்ணப்பட்ட தேவன் பாரில் அற்பமா இருக்கிற அந்த சில காரியங்கள் மேல மனுஷனுக்கு சில நேரம் மோகம் ரொம்ப ஜாஸ்தி. சாப்பாடு உட்பட பசியினுடைய கொடூரத்திற்காக சிவப்பு நிற கூளை பார்த்த உடனே எல்லாத்தையும் வித்துட்டு கூழ் குடிச்சான் யாரு? ஏசா. தேவன் கொடுத்த ஆசீர்வாதமும் தேவன் கொடுத்த சொத்துக்களும் அந்த கூழுக்கு ஈடாகுமா என்பதான் கர்த்தருடைய கேள்வி. அதான் ஏசாவை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வி. கொஞ்ச நேரம் பசி தாங்க மாட்டியா? பசியான செத்தா போயிருவேன்னு கேட்கிறாரு ஆண்டவர். இந்த கேள்வியை பவுல் கூட வச்சாரு. உனக்கு சாப்பிடுறதுக்கு வீடு இல்லையா, சபையில் தான் சாப்பிடுயான்னு கேட்டாரு. ஏன் கேட்டாரு பிரதர்? இங்க வந்து சில நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு, நான் எப்பவும் சொல்லுவேன், பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பால் கொடுக்கணும். பிள்ளைக்கு பசிக்குதுன்னு பிஸ்கட் தூக்கிட்டு வர்றது, அதை தூக்கிட்டு வர்றது, அதெல்லாம் விரும்பாம தான் பவுல் அந்த கேள்வியை எழுப்பினார். என்ன எழுப்பினாரு? உனக்கு சாப்பிட்றதுக்கு வீடு இல்லையான்னாரு. அதை பார்த்து மற்ற பிள்ளை ஏங்காதான் என்பதான் அர்த்தம். உன் பிள்ளைக்கு வாக்கில் வச்சு அமுக்குறிய, அப்போ வரும்போதே ஒரு 4 பண்டலா தூக்கிட்டு வா. அது கூட 6 முடிஞ்ச பிறகு தான் கொடுக்க முடியும். நான் சொன்னதில்ல, பவுல் சொன்னது. அப்ப சாதாரணமாய் தேவனுடைய பார்வையில அற்பமா எண்ணப்பட்டவைகளை சில மனுஷன் ரொம்ப பெருமையா பாக்குறான். சிலருக்கு பாருங்க, சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணா கோவம் வந்துடும். நாய் மாதிரி. நீங்க சாப்பிடும்போது கோவப்படியா எனக்கு தெரியாது, காமனான்னு சொல்றேன். கோவப்பட்டா நீங்க நாய் புத்தி இருந்துச்சுன்னா நீங்க தான் மாத்திக்கணும். நாய்க்கு சோத்தை வச்சுட்டு தட்டை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதே மாதிரி சோத்துல உட்காந்துட்டான்னா அப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் எழுத மாட்டான். அந்த புத்தி இருந்தா உங்களுக்கு நாய் புத்தி இருக்கு, நீங்க மனம் மாறிடுங்கன்னு அர்த்தமே தவிர நீங்க கோவப்படி எனக்கு தெரியாது, அதனால அண்ணன் என்னதான் சொன்னான்னு சொல்லக்கூடாது. எத்தனை முறை நாளும் சாப்பிட உட்காந்து ஒருத்தர் வாராரா, சரி கைகள்கிட்டே பேசுவோம் அப்படிங்கிற மனநிலை இருக்கணும். நாங்க தொழில் பண்ணும்போது லஞ்சு சாப்பிட உட்காந்து இருப்போம், அதுக்குள்ள கடை கஸ்டமர் வந்துருவாங்க. 4 முறை கையை கழுவிட்டு போய் வியாபாரத்தை கொடுத்துட்டு வந்து சாப்பிடுவோம். விளங்குதா இல்லையா? எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தர் சில காரியத்தை அற்பமா பார்ப்பாரு, மனுஷனுக்கு அது மேல மோகம் ஜாஸ்தி. அதுக்காகவே வாழ்க்கையில என்ன வேணாலும் செய்வான். கர்த்தர் எல்லாம் மாத்திக்கன்றார், இச்சியாதன்றார். கொலோசியர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற
உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். எப்படி பிரதர் இச்சையாம இருப்பது? ஆண்டவர் சொன்னார் அவயவத்தை அழிச்சிருந்தார். இன்னும் சொன்னார் ஒரு கண் உனக்கு இடல் உண்டாக்குனா என்ன பண்ணிரு, பிடுங்கி போட்டுருந்தார். கை உனக்கு இடல் உண்டாக்குனா கையை தரிச்சு போட்டுருந்தார். கை இல்லாதவனா பரலோகத்துக்கு வா, கண் இல்லாதவனா பரலோகத்துக்கு வா. ஆனா ரெண்டு கண்ணோட எங்க போயிடாதுன்னு அர்த்தம். அவயவங்கள் அழிக்காம, சரத்தை அழிக்காம இச்சையை மேற்கொள்ள முடியாது. அதனால புத்தியுள்ள ஆராதனை குறித்து ரோமர் 12:1-2 பேசும்போது இவ்விதமாய் சொன்னார். வாசிக்கலாமே, ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நல்ல கவனிங்க, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். எதை பிரதர்? ஆத்மாவியா ஆவியான்னு கேட்டீங்கன்னா சரத்தை. அதான் புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை ஆராதனை கையசைப்பதல்ல. கையசைக்க தப்பா? தப்பு இல்லை. உற்சாகமாய் பாடுவதல்ல, மெய் மறந்து பாடுவதல்ல. தப்பா பிரதர்? அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா சரீரத்தை நீங்க ஒப்பு கொடுக்காம நீங்க என்னதான் ஆராதனை பண்ணாலும் அந்த ஆராதனை பொய்யாய் முடிகிறது. அதுக்குள்ள இருக்கிற ரொம்ப ஆழமானது. நான் எப்போ உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஆவியானவர் சத்தியத்தில் தான் இருக்கிறாரு தவிர சத்தத்தில் இல்லை. நிறைய சபைகள்ல ஆவியானவர் அந்த பேட்ல தான் இருப்பார். பேட்லையும் தபேலாவிலையும் தபேலாவையும் சேர்த்துக்கிடும், அதுதான் இருப்பார். அது வேகம் ஏற ஏற, டெம்போ ஏற ஏற அப்படியே சபையை ஆர்ப்பரிக்கும். இப்ப டப்புன்னு அவங்க பேடையும் அந்த தபேலாவையும் நிறுத்திட்டாங்கன்னா சபை புஷ்னாயிரும். இப்ப இவ்வளவு நேரம் இருந்து ஆர்ப்பரிப்பு எங்க? அப்படியே அவங்க ஆர்ப்பரிச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போது கேமரா லைட் அப்படி திருப்பிட்டீங்கன்னு வைங்களேன், சைலண்ட் ஆயிடுவாங்க. ஆவியானவர் எங்க இருந்தான்னு கேட்கிறேன். உண்மையாகி உனக்கு இல்ல அப்படி நீ ஆவியில நீ ஆராதனை பண்ணனா லைட் அடிச்சா உனக்கு என்ன, எது அடிச்சா உனக்கு என்ன? நீ தேவனோடு ஒன்றித்திருப்ப, யார் பாக்குறா கவலைப்பட மாட்ட. நீ தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்ப. அங்க ஸ்பீடு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நீ தேவனோடு ஐக்கியமா இருப்ப. இங்க டெம்போ ஏறினாதான் ஆவியானவர் ஏறாரு, டெம்போ இறங்கணும்னா ஆவியானவர் இறங்கிடுறாரு. நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். அப்போ நீங்க சரியாய் விளங்கி கொள்ளணும். இந்த சரத்தை அழிக்காம, அவயவங்கள் அழிக்காம இச்சை அழிக்க முடியாது. இச்சை அழிக்காம நீங்க தேவனுக்கு பிரியமா மாற முடியாது, சோதனைகளை ஜெயிக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப தேவனாய் கர்த்தர் அப்படிதான் ஆரம்பிக்கிறார், இச்சையை குறித்து பேசிட்டு ஆரம்பிக்கிறார். இப்ப அடுத்து சொல்றார் பாருங்க, 7ஆம் வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருப்பீர்களாக. 14ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். விக்கிரக ஆராதனை ஏன் வந்துச்சுன்னு அவர் எழுதுறார். பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்குதுன்னு எழுதுறார். எங்க எழுதி இருக்கிற? யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். எத்த இடத்து கோட் பண்றார் பவுல். இதனாலதான் விக்கிரக ஆராதனை வந்துச்சுன்றார். எங்கே மனுஷன் முழுக்க முழுக்க உழைப்பை செலவழிக்காம நல்லா தூங்குறது எழும்புறது இதே பொசிஷன்ல போறானோ விழுந்து போவோம். அவனுடைய மைண்ட் எல்லாம் பழமொழி சொல்ற மாதிரி ஈவியலுடைய ஒர்க் ஷாப்பா என்ன ஆயிரும், மாறி. எவனுக்கு வேலை இல்லையோ அவன் அதிகமா பொருளி பேசுவான், அவன் அடுத்தவங்களை பத்தி பேசுவான். இன்னொருத்தனுக்கு வேலை டைட்டா இருந்தா அடுத்தவங்களை பத்தி நினைக்கிறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, நேரம் கிடையாது. இருக்கிற வேலையே 10 பேர் போன் பண்ணி ஞாபகப்படுத்தினாதான் செஞ்சு முடிக்க முடியும். இவனுக்கு அடுத்தவங்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. இந்த ஜனங்களுக்கு என்ன வேலை பிரதர்? எந்த உழைப்பும் இல்லை. காலையில அழகா மண்ணா பெய்யும், எழுந்து ஜம்முன்னு அடிக்க வேண்டியது, சாப்பிட்டுட்டு என்ன செய்ய வேண்டியது, நடக்க வேண்டியது. இப்படியே வாரான். வேற வேலையில நடக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், திரும்ப நடக்கணும். கத்த நல்ல தேனிலிட்ட பணியார மாதிரி சுவையான மண்ணாவை கொடுத்ததுக்கு காரணம் நிறைய நடக்கிறான், அதனால சுகர் தேவை. கத்துற மாதிரி உணவு விஷயத்துல இல்லை, எந்த விஷயத்திலையும் பிளான் பண்றதுக்கு ஆளே கிடையாது. நடக்கிறவனுக்கு என்ன தேவை? இப்போ நேற்று ஒரு சகோதரர் வந்தாரு,
பிரதர், நான் நான்வெஜ் எல்லாம் விட்டுட்டேன், டாக்டருடைய அறிவுரைப்படி ஒரு 6 மாசமா ஒன்லி வெஜிடேரியன், என்னென்ன மருந்தெல்லாம் எடுக்கிறேன், நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன் இப்போனாரு. நான் அப்படியானே, எல்லா வேலையும் செய்ய முடியுதான்னு. அவர் சொன்னார், இல்ல அது கொஞ்சம் பலன் குறைஞ்சு போச்சு, அதனால ரொம்ப வேலைலாம் செய்ய முடியாது, அப்படியே இருப்பேன்னாரு. அப்ப நான் முடிவு பண்ணேன், அப்ப நமக்கு அந்த டயட் ஒத்து வராது. ஏன்னா நமக்கு வேற 24 hours வேலை இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப இவர் ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. இவர் வேணா 65 தாண்டிட்டாரு, இவர் வேணா டயட்ல இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, நம்ம இந்த நான்வெஜ் அவாய்ட் பண்றதுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். கர்த்தருக்கு நல்லா தெரியும், நல்லா சுகர் சாப்பிட்டா நல்லா நடப்பான். நடக்க விட்டாரு, நடந்துகிட்டே வந்தாங்க. இப்ப வந்து சீனாய் மலை கீழே உட்காந்துட்டாங்க. அதான் அந்த சம்பவம். 40 நாள் என்ன ஆயிற்று பிரதர், மோசே மேல உட்காந்துருக்காரு. இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, முந்தைய நடக்கிற வேலையாவது இருந்துச்சு, இப்ப அதுவும் இல்லை. இப்ப என்ன வேலை பிரதர்? சாப்பிடணும், தூங்கணும், எழுந்திருக்கணும், விளையாடணும். என்ன விளையாட்டு விளையாடணும் தெரியாது. ஆனா பைபிள் வசனம் சொல்லுது, சாப்பிட, தூங்க, எழுந்திருக்க, விளையாட. 40 நாள்ல விக்கிரகத்தை உருவாக்கிட்டான். சும்மா இருந்தாலும் இந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி எல்லா தங்கத்தையும் கழட்டு, நகையை கழட்டுன்னு போட்டான். அழகா ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கிட்டான். அங்க மோசே வந்து கேட்டோன்னு சொன்னா, எல்லா தங்கத்தையும் ஒன்னா போட்டு கிண்டுனேன், அது தன்னால என்ன ஆயிற்று? அது எப்படிங்க ஆகும்? தங்கத்தை உருக்குறோம், கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கண்ணுக்குட்டி வந்துருமா? உருவாக்கினது கேட்டா எல்லாத்தையும் போட்டு உருக்குனாரா, அது தன்னாலே ஒரு கண்ணுக்குட்டி வந்த மாதிரி உருவாக்கி வச்சுட்டு, இது தன்னாலே வந்துச்சு, இதான் என்ன நடத்த போகுதுன்னா. போன மாசம் திரும்பி வருவாரா வரலே தெரியாது, இருக்காரா செத்து போனா தெரியாது. இனி நம்மை நடத்த போறது எதுன்னா இதான். நல்ல கவனிங்க, சோம்பேறித்தனம் உங்களை சோதனைகளை மேற்கொள்ளாம தடுக்கும், சோதனைகளை புதுசா உருவாக்கும். சும்மா உட்கார்ந்து இருந்தா மொபைல் நோண்டுவீங்க, சும்மா உட்கார்ந்து இருந்தா டிவி பாப்பீங்க, சும்மா உட்கார்ந்து இருந்தா இதெல்லாம் எனக்கு இருக்கும்பீங்க. கர்த்தருடைய கேள்வினா சும்மா ஏன் உட்கார்றேங்கதான் கேள்வி. ஏதோ ஒரு வேலை செய்யி. இல்ல நான் வேலைக்கு போல பிறகு வீட்டுல சும்மா தான் இருக்கேன், வீட்டுல வேலை தான் 1000 வேலை இருக்கு. வீட்டை சுத்தம் பண்ணு, போய் பாத்ரூமை சுத்தம் பண்ணு, எவ்வளவு வேலை இருக்கு. வேலை இல்லாமல வீடு இருக்கு. 24 hours வேலை பார்த்தாலும், நீங்க வீட்டுல ஒய்ஃப் சும்மா தான் இருக்கிறேன்னு சொன்னாலும், வீட்டுல 24 மணி நேரம் வேலை பார்த்தாலும் இங்க வேலை இருக்கு. எங்க வீட்டுல வேலைக்காரங்களே கிடையாது, எதுக்கும் வேலைக்காரங்க கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. எங்களுக்கு வேலை கரெக்டா இருக்கு. எப்ப வைக்கணும் பிரதர்? என்னைக்கு இயலாம போதா அன்னைக்கு வச்சுக்க வேண்டியதான். இன்னைக்கு இயலுது செஞ்சுட்டு போக வேண்டியதான். இயலும் போது நான் ஏன் வைக்கணும்? இயலும் போது வச்சா சும்மா இருப்ப, சும்மா இருந்தா தேவையில்லாத வரும். அப்புறம் வந்திருக்கிற வேலைக்காரன் மட்டும் தேவையில்லாத கதை பேசுவேன், ஒரு கதை உலக கதை பேசுவேன். அவ பக்கத்து வீட்டு கதையை சொல்லும் போது நல்லா இனிக்கும். அப்படி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், பக்கத்து வீட்டு கதையை வாண்ட சொல்றான்னா உன் கதையை வெளியே சொல்லுவான்னு அர்த்தம். அது உனக்கு புரியாது. நல்லா எலிக்க பல்ல நியாயம் பேசுவீங்க. அப்புறம் அந்த அக்கா சொல்லிச்சு, இந்த அக்கா சொல்லிச்சுன்னு பம்பு இழுத்துட்டு அங்க போய் நிப்பீங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்ற? சோம்பேறித்தனம், வேலை செய்யாம சும்மா இருத்தல் உங்களை சோதனைக்குள்ளே தள்ளும், இருக்கிற சோதனை மேற்கொள்ள விடாம தடுக்கும். இன்னொரு வசந்த வாசிக்கலாம். யாத்ராம் 20:3-4-5. கர்த்தர் சொன்ன கட்டளை என்ன? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தது என்ன? என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவளா இருக்கிறேன். விக்கிரகத்தை நமஸ்கரித்தா என்ன பிரதர்? கர்த்தர் சொல்ல, நீ என்னுடைய பகையாளி, வா விஷயத்துல நான் எரிச்சல் உள்ள தேவனா இருப்பேன், உன்னோட நிறுத்த மாட்டேன், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கேட்பேன். கர்த்தர் சொல்ல பகையாளின்றார். விக்கிரகம் நான் தேடலன்னு சொல்லக்கூடாது. நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது எல்லாம் தேடுறதுதான். மார்கழிங்கிறது, தை பறக்கட்டும்ன்றது, அப்புறம் இது ஆடின்றது. இப்ப ஆடியா இருந்தா என்ன? நம்ம ஊழியம் துவங்கும் போது 2006 அந்த ஊழியத்துக்கு ஒரு பெயர் வைத்து அதை சரியாய் நான் துவங்கும் போது
ஆடி மாசம் தான் இந்த பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் எடுத்து நடத்தினேன். ஏன் ஆடி மாசம் எடுத்தேன்னா மண்டபம் ஃப்ரீயா இருக்கும், சீப்பா பேசலாம். 1500 ரூபா வாடகைக்கு பேசினேன். இதில் வியாபாரி சங்க மண்டபம் ஒன்று இருக்கு உள்ள. அப்போ இருந்து எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். வெறும் 1500 ரூபா வாடகை. அதுக்காக தான் ஆடி மாசம் நடத்தினேன். ஊழியம் வளர்ந்துருக்கா வளரலையா? என்னங்க பிள்ளை கொள்ளுங்க. எந்த நாள் எதுவுமே நமக்கு இல்லை, எல்லாம் கர்த்தருடைய நாள் தான், நல்ல நாள் தான். கர்த்தர் கிருபை அளிச்சார் எல்லாமே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதை சொல்லி இருந்தையா 16 அதிகாரத்தில் ஒன்று சொன்னனே, 32 அதிகாரத்தில் என்ன பண்ணிட்ட? என்ன உண்டாக்குன? விக்கிரகத்தை உண்டாக்குன. காரணம் என்ன? நல்லா சாட வேண்டியது, தூங்க வேண்டியது, எழும்ப வேண்டியது, விளையாட வேண்டியது. இப்படியே வாழ்க்கை நகர்த்து நினைச்சீங்கன்னா நீங்க மாட்டிக்கிடுவீங்கன்றார். இப்ப அடுத்து, அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க? விழுந்து போனார்கள். நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர், நல்லா கவனிங்க, வேசித்தனம் பண்ணி 23,000 பேர் செத்தான். நேரில்லாத நாள் சொல்றேன். என்ன 25 பார்க்கிறோம், 1 முதல் 9 வசனங்கள். 24 அதிகாரம் என்ன சொல்லுது பிரதர்? 24 அதிகாரத்தினுடைய முதல் வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய கிருபை பெற்ற ஒரு மனுஷன் சொன்னான். அவனுக்கு தேவன் ஒரு கிருபை கொடுத்திருந்தார். அவன் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்படுவான், அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படிப்பட்டவனால தேவனுடைய பிள்ளையை சபிக்க முடியல. அதே மனுஷன் ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போனா, மோவாபிய பெண்களை கொண்டு வந்து என்ன பண்ணிரு, உள்ள விட்டு இவன் ஆட்டோமேட்டிக்கா இழந்து போவான். வேசித்தனம் வந்துச்சு, பின்னாடியே விக்கிரகாரதனை வந்தது. அவர்கள் அந்த விக்கிரகத்தை பற்றி கொண்டு போனார்கள். மோவாபிய பெண்கள் சொன்னா, மோவாபிய பெண்கள் தேவனுடைய பார்வையில சபிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். ஏன் ஒருவேளை பிழையாமடி சொன்னாரோ தெரியல, ஆனா அந்த வார்த்தையை சொன்னான், மோவாபிய பெண்ணை உணர்ந்து உள்ள விட்டுறணும். வேசித்தனம் வந்துட்டு, வேசித்தனம் வந்தோடனே விக்கிரகாராதனை வந்துட்டு, விக்கிரகாராதனை வந்தோடனே தேவனை முழுமையா விட்டுட்டு விக்கிரகத்தை பற்றி போயிட்டாங்க. புறஜாதி பெண்ணை காதல் பண்றவன், புறஜாதி ஆணை காதல் பண்றவா இப்படிதான் நகருவா. ஃபர்ஸ்ட் காதல், அப்புறம் விக்கிரகாராதனை, அப்புறம் தேவனை விட்டு பிரிந்து போறது. 100% இதான் நடக்கும். கேட்ட டயலாக் எல்லாம் விடுவாங்க காதல் பண்ணும்போது, நான் ஒரு ஆத்மாவை கொண்டு வரேன். பேரண்ட்ஸ் நம்ம முக்கியமான காரணம் தான் எல்லா விஷயத்துக்கும். பேரண்ட்ஸ் சொல்லணும்ல, எதுக்கு ஆண்டு வச்சிருக்கிறாரு? உன் பிள்ளை தப்பு செஞ்சா சொல்லணும், கண்டிக்கும் போது கண்டிக்கணும். கண்டிக்கிற வக்கில்லாம கோவப்படுவானோ அல்லது அவன் அப்படி சொல்லிடுவானா? தவறு செஞ்சா கண்டிக்கணும். அதுதான் பேரண்ட்ஸ். கர்த்தர் அதுதான் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எதை கொடுத்தாரு பிரதர்? தேவ பக்தி உள்ள சந்ததியை வளர்ப்பதற்காக. முயற்சி பண்ண முடியல, அது 1-2 கேட்டகரி வரும். சொன்னாலும் கேட்கல பிரதர், அது 1-2 வரும். அதை கர்த்தர் பார்த்துக்கிட்டார். ரொம்ப தெளிவா வேத வசனம் சொல்லுது. அப்ப என்ன ஆகும் பிரதர்? அது படிப்படியா போகும். இங்க ஆண்டு சொல்றாரு, இந்த சோதனையை ஜெயிக்க முடியல. விக்கிரக ஆராதனைக்கு சோதனை வந்தது, அதை ஜெயிக்க முடியல. விக்கிரகார சோதனை வருமா பிரதர்? வரும். குழந்தை இல்லாம இருக்கிற ஒரு அம்மாட்ட போய் சொல்லுவான், நீ புத்து கோயிலுக்கு மட்டும் கொஞ்சம் பால் ஊத்திற, உன் பிரச்சனை தீர்ந்துருமா. எதை தின்னா பித்தம் தெளின்னு இருக்கிறவன் எங்க போவான் பிரதர்? பெரிய கடன்காரனா இருந்தார். எனக்கு ஒரு தூர சொந்தம். ஒரு நாள் நாங்க சேலம் மீட்டிங்காக போயிருக்கிறோம். அப்ப சேலத்தில் ரெகுலரா மீட்டிங் நடக்கும். போன் பண்ணி இன்னைக்கே உங்களை பார்த்தாகணும்ன்றார். நான் ஒரு இடத்துல லோன் ட்ரைவ் பண்ண எனக்கு கிடைக்கல, இப்பவே உங்களை பார்த்தாகணும். அண்ணே நான் சேலம் மீட்டிங்ல இருக்கிறேன், இல்ல நான் வந்துறேன்னு சொல்லி கிளம்பி அங்க வந்துட்டார். செபிக்க வந்தார். ஆண்டு காமிச்சாரு, ஒரு சாமியாருக்கு முன்னாடி இவனும் இன்னொருத்தரும் போய் நிக்கிறாங்க, அவன் விளங்காம போயிடான்னு சொல்லு அவன்கிட்ட. நான் கேட்டேன், இந்த மாதிரி சாமியாருக்கு முன்னாடி நீங்களும் அவரும் போய் நிக்கிறீங்களாமே? ஒன்னு அவர் சொன்னார், ஆமா பழனியில் ஒரு சாமியாரை பார்த்தோம். கூட வந்தது யாரு? ஒரு ஊழியக்காரர், அப்ப ஃபேமஸா இருந்தார். எதுக்கு போனீங்க? சாமியார்ட்ட நிறைய ரூபா வச்சிருக்காரா, ரூபா தாரேன்னாரு கடனுக்கு, அதனால போனேன். சாமியார் முன்னாடி போய் என்ன கத்துருவான்னு நினைச்சுவாரு. ஏன் காமிக்கிறாரு? அவர் காமிச்சா அப்படியே நடக்கும். 1ஆம் தேதி மிட் நைட்டு ஆராதனைல சுவிட்சர்லாந்துல இது நடக்க போகுதுன்னு ஒரு ப்ராஃபஸி வந்துச்சு. அடுத்த 5 மணி நேரத்தில் நடந்தது. பாத்தீங்க 1ஆம் தேதி, அடுத்த 5 hours நடக்குது. கர்த்தர் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசுறாரு. ஏன் காமிக்கணும் பிரதர்? அவருடைய ஜனத்தை எச்சரிக்கிறார். ஆனா இருக்கிற பிரச்சனைனா தலைக்கு மேல இருக்குது. இன்னைக்கு பணம் எவன் கொடுத்தாலும் வாங்க ரெடி, எங்கனாலும் ரெடிங்கிற நிலைமை. கடல்ல மாட்டினவன் நிலைமைலாம் அப்படிதான் இருக்கும். எங்க கிடைச்சாலும் போவான்,
எவ்வளவு வட்டிக்குனாலும் போவான். 50,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போய் 80,000 கடன் வாங்கிட்டு வருவான். இதெல்லாம் நடக்கும். ஏன் பிரதர் எப்படி ஆகல வெளியே முடியாது? எப்படி வெளியே வர்றது? கர்த்தர் பாதத்தில் போய் விழு, அவர் போக்கு காமிப்பார். அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது? விக்கிரகாராதனைக்கு சோதனை வரையா? நிறைய பேர் தோத்து போனான். வேசித்தனத்துக்கு சோதனை வந்தது, விபச்சாரத்துக்கு சோதனை வந்தது, நிறைய பேர் தோத்து போனான். தேவன் அவன் மேல பிரியமா இல்லை, தோல்வி அடைஞ்சான். அப்புறம் கீழே பாருங்க அடுத்த வசனம், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல கிறிஸ்துவை நாமும் பரீட்சை பாராது இருப்போமாக. அவருக்கு டெஸ்ட் வைக்காதீங்க. பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து. என்னாகும் 21 அதிகாரத்துல அந்த சம்பவம் வருது. 4ஆம் வசனத்துல, அவர்கள் ஏதாம் தோஷத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடி அடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கு மோசைக்கு விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். சில நேரத்தில் இந்த உணவை குறித்து முந்தையெல்லாம் சாப்பாட்டை குறித்து குறை சொன்னா பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க? திட்டுவாங்களா? ஏன் திட்டுவாங்க? என்ன சொல்லி திட்டுவாங்க கேட்டா சொல்லுங்க பாப்போம். இது கூட இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா. உண்மையா பொய்யா? தேவன் கொடுக்கிற உணவை இது அற்பமானதுன்னு சொல்ல முடியாது. என்னங்க ஆப்பன் சொல்றேன், மனைவி கோதுமை தோசை சுட்டு கொடுத்துட்டு இதுதான் ஆப்பனாலும் சரிங்கணும், சரின்னு சாப்பிடணும். அற்பமான உணவு நீங்க சொல்லக்கூடாது. இங்க ஆண்டு கத்தர் போசிச்சா அவங்களுக்கு அற்பமா தோணுது. தொடர்ந்து அங்க பாத்தீங்கன்னா அழகா போட்டிருக்கு பாருங்க, தண்ணீரும் இல்ல, அற்பமான உணவு, இங்க அப்பம் இல்ல. கீழே சொல்ற பாருங்க, அப்பொழுது கத்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் பேர் செத்தார்கள். ஜனங்கள் போய் நினைச்சாங்க மோசே கிட்ட முறுமுறுக்கிறான். இப்ப ஆண்டு என்ன சொல்றாரு? அவரை பரீட்சை பார்க்காத, அவர் கொடுப்பது எதுவோ அதை நலமாய் ஏற்றுக்கொள். இங்க பிரச்சனைக்கு தான் வந்தது. இப்படி பரீட்சை பார்க்கிற நிறைய வசனங்கள் உண்டு. அதுல கீழே பாருங்க 10ஆம் வசனத்துல, அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள், அது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். என்ன 14ல அந்த முதல் 4 வசனத்துல அவருடைய முறுமுறுப்பு என்பது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன் 2ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் புத்தர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவரை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். யாரை பார்த்து முறுமுறுத்தாங்க? யாரை பார்த்து? கர்த்தரை பார்த்தா. என்ன போட்டிருக்கு? மோசேயும் ஆரோனையும் பார்த்து. அவங்க ரெண்டும் என்ன பண்ணாங்க பிரதர்? நெடுஞ்சான் கடைய ஜனங்களுடைய பாதத்தில் விழுந்துட்டாங்க. நடத்தி கொண்டு வந்தவன் அந்த ஜனங்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறான்னா அது தேவன் எவ்வளவு கோவப்படுவார் தெரியுமா? நீங்க விளங்கி கொள்ளணும். இங்க மோசைக்கு ஆரோனுக்கு விரோதம் முறுமுறுத்தாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கா கீழே, அதுக்கு பின்னாடி வர்ற பகுதியை பாத்தீங்கன்னா நெடுஞ்சான் கடையா மோசையும் ஆரோனும் என்ன பண்றாங்க? அவங்க பாதத்துல விழுறாங்க. இந்த அதிகாரத்தை நீங்க பிறகு வாசிக்கிடுங்க. கர்த்தர் உடனே கோவப்படுறார். அவர்கள் அங்கே விழுவது எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாமே 5ஆம் வசனத்தை போய் யாராவது. அப்பொழுது மோசையும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரன் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். அவனை திரும்பி போறேன்றான். தனக்குன்னு ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாங்க ரிட்டர்ன் போறோம்ன்றான். இப்ப ஜனங்களை கூட்டிட்டு வர்ற மோசையும் ஆரோனும் பாத்தீங்கன்னா ஜனங்களுடைய காலில் விழுறாங்க. நல்லா நீங்க விளங்கி கொள்ளணும். முறுமுத்து கர்த்தருக்கு விரோதமா இல்ல, மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமா. ஆனா மோசையும் ஆரோனும் கீழே விழுந்த உடனே கர்த்தருடைய வார்த்தை எப்படி படுதுன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் வசனம், கர்த்தர் மோசையை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் கட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் விசுவாசியாமல் போவார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான சாதியாக்குவேன். மோசேடி ஆரோண்டி வர்றார், எல்லாரையும் அழிச்சிடறேன், உன்னையும் ஆரோனை நான் பெரிய ஜாதியாக்குறேன், கொள்ளை நோயில அவரை பெரிய அழிக்கிறேன். அவ்வளவு கோபப்படுறார் ஆண்டவர். ஏன்னா
ஒரு அழைப்பை பெற்று ஜனங்களை அவ்வளவு பாடுகள் மத்தியில மோசே ஆரோனும் கூட்டிட்டு போறாங்க. அவர்களுக்கு விரோதமா எழும்பி இப்ப அவர்கள் மன்னிப்பு கேட்டதுனால தேவனுக்கு கோபம் வருது. விளங்கிட்டீங்களா? விளங்கலையா? புரிஞ்சு கொள்ளணும். நிறைய சந்தர்ப்பத்தில் ஜனங்களுடைய அழிவுக்கு எதெல்லாம் காரணமா இருக்கு என்பதை நீங்க விளங்கி கொள்ளணும். அப்ப மோசே கேட்கிறார், இல்ல ஆண்டவரே இதை மாத்திரம் பண்ணிடாதீங்க, புறஜாதிகள் மத்தியிலே உடைய நாமம் கெட்டு போகும், உடைய மகிமை கெட்டு போகும். எகிப்துல இருந்து கூட்டிட்டு போய் ஜனங்களை நடுக்காட்டுல அழிச்சிட்டாரு, அவரை நம்பி போறவெல்லாம் அப்படிதான் ஆவான்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டாளுங்க இல்லையா? கத்தரனை ஊழியத்துக்கு அழைச்சார். இதே கீழே இருக்கிற மொத்த கடைகள் தான் வச்சிருந்தோம். விட்டுட்டு வானார், விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்த பிறகு இங்க பல சந்தர்ப்பத்தில் பல விதமான ஜனங்கள், எல்லா ஜாதியார், எல்லா மாற்ற சார்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த ஆளு பக்தி முத்தி போச்சு, இப்ப எங்க போயிட்டாரு, ஊழியம் பண்ண போறேன்னு போயிட்டாரு. அப்படிதான் பேசுறாங்க. முஸ்லீம் சகோதரர்கள் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. ஒருவேளை நான் ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன பேசிருப்பான்? ஒழுங்கா தொழில் பண்ணிட்டு இருந்தாரு, கத்தரை நம்பி போய் என்ன ஆயிட்டாரு, வீணா போயிட்டாரு அப்படின்னு பேசுவான். இன்னைக்கு கத்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், அதனால வேற மாதிரி பேசுறான். மோசே அதான் போய் ஆண்டவர்கிட்ட கெஞ்சிறார், வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் தூசிக்கப்பட்டுரும், உண்மை குறிச்சு புறஜாதிகள் தப்பா பேசுவாங்க, நம்பி வந்த ஜனத்தை அழிச்சிட்டாருமாங்க, வனாந்தரத்துல கொஞ்சம் போட்டாருமாங்க, இவர் தானே கூட்டிட்டு போவாருமாங்க, அதனால வேண்டான்னு கெஞ்சிறான். அப்ப மோசே யாருடைய மனநிலை என்ன? எந்த நிலையிலும் கர்த்தருடைய நாமம் என்ன பண்ணிடக்கூடாது, தூசிக்கப்படக்கூடாது. அதுக்காக தான் போராடுறான். முறுமுறுப்பு, பரீட்சை, நான் தேவனிடத்துல முறுமுறுத்தான்னு கேட்கக்கூடாது. உங்களை நடத்துகிற முறுமுறுத்தாலும் அது தேவன் தனக்கு விரோதமே முறுமுறுக்கிற முறுமுறுப்பு தான் சொல்லுவார். நான் என்னத்தை கண்டேன்னு வீட்டுக்குள்ள கூட பேசக்கூடாது. கத்தர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்கக்கூடாது. விரக்தியில பேசிட்டேன்னு சொல்லக்கூடாது. கத்தர் கத்தர்னு போனியே, உனக்கு என்ன கிடைச்சதுன்னு பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடாது. சில இடத்துல பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஆண்டவர் ஆனந்த் தேடி போனேன், பாச கூட்டன் போனேன், ஊழியன் போனேன். பிள்ளை கடைக்கு வேலைக்கு வந்தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. வரும்போது சொன்ன, அங்கிள் வேலை எதுவுமே கிடைக்கல, அதனால டெம்பரரியா வந்திருக்கிறேன். அது ஓனர் சொன்னார், டெம்பரரியா தான் இருக்கிறேன், இருக்க போறேன். இப்ப 2 வருஷமா அங்கேயே இருக்கிறான், மொத்த கடையை அவையே பாத்துக்கிறான். அவட்ட கேட்டேன், பரவாயில்லையான செட்டில் ஆயிட்டாளேன்னு கேட்டேன். இப்ப கேட்டேன். அவர் சொன்னாரு, புறஜாதியிலிருந்து ரசிக்கப்பட்டவா, அவளுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நான் விட்டுறணும். தலைகீழ நின்னாலும் அதுக்கு மேல இருக்க மாட்டா. எதுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பாலும் கேட்காதீங்க. 4 மணிக்கு போய் அவங்க சபையில அவ அந்த ஏரியா பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு சண்டே கிளாஸ் நடத்துறா சனிக்கிழமை அன்னைக்கு. அதனால என்ன பாடுபட்டாலும் ஓடிடுவா, நிக்கவே மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லீவ் அவளுக்கு கண்டிப்பா வேணும். எதுக்கு? காலையில போனா 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஏன்னா புறஜாதி மதத்தை ரசிக்கப்பட்ட அவ்வளவு ஆண்டவரை நேசிப்பா. என்கிட்ட ஏன் செட்டில் ஆனா, அவ கேட்கும் போதெல்லாம் நான் லீவ் தருவேன். ஆனா கேட்கிற லீவ் எதுவும் அவ பர்சனலுக்கா இருக்கவே இருக்காது, எல்லாமே ஊழியமா தான் இருக்கும். இப்படியும் உலகத்தில் ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம முறுமுறுத்து என்ன செய்ய போறோம்? கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வதிச்சு முறுமுறுப்பு குறையில என்ன செஞ்சான்னு கேட்டா என்ன செய்வது? தேவனாய் கர்த்தர் சொல்றார், இந்த சோதனை கிடக்கணும், எதுவும் வாழ்க்கையில வரும், ஆனா முறுமுறுத்தா வீணா போயிருவீங்க. 11ஆம் வசனம், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். என்ன சொன்னார் தெரியுமா? அடையாளங்களாக திருஷ்டாங்களாக கடைசி காலத்தில் இருக்கிற நமக்காக எழுதி வச்சிருக்கிறார். நீ நிக்கிறேன்னு நினைக்கிறியா? ரொம்ப எச்சரிக்கையா இரு. ஏன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கிற சோதனை உனக்கு எப்ப வேணா வரும். அந்த சோதனையில நீ தப்பணும். இந்த சோதனை உலகத்துல யாருக்கு வேணா நேரிடும். இதுல எழுதப்பட்டிருக்கிற அத்தனையும் உனக்கு அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் அந்த பாதையில் நடத்தினாரு? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அது அடையாளம். நிக்கிறேன்னு சொல்றீங்களா? நான் பரிசுத்தத்தை காத்து கொண்டேன்னு சொல்றீங்களா? நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்றீங்களா? ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இதுல இருக்கிற அனைத்தும் உனக்கு வரும். முறுமுறுக்கும்படியான சந்தர்ப்பம் வரும், தேவனை பரீட்சை பார்க்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும், விக்கிரக ஆராதனைக்கு பின்னாடி இருக்கிற மனுஷனை தேடி போகத்தக்கதான ஒரு காரியம் வரும். ஆதீனம் இயேசுவை பத்தி பேசிட்டாரு. கிறிஸ்துமஸ் விழாவில் எல்லாருமே அதான் பேசுவான், எல்லா சாமியாரும் அதான் பேசுவான், எல்லா அரசியல்வாதியும் அதான் பேசுவான். ஓ,
சரத்குமார் பாட்டு பாடிட்டார், யேசுராஜா முன்னே போறார். இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய ஹாப்பி. ரசிக்கப்பட்டு பாடினாராயா? கிறிஸ்துமஸ் விழாவில் எல்லாரும் தான் பாடுவான், எல்லா அரசியல்வாதியும் பேசுவான். சோதனை வருமா பிரதர்? வரும். பல விதத்துல ஜனங்கள் நடத்தப்படுவாங்க, விதவிதமா ஜனங்கள் வரும். நான் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்து பகுதி நேர ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு மதத்தாரும் இப்படி டார்கெட் பண்ணி வேலை செய்யறான். இவன் பகுதி நேரம் ஊழியம் பண்றேன்றான், தொழில் பண்றேன்றான், இவனை எப்படி கேப்சர் பண்றதுன்னு வர்றான், வந்து பேசுறான். மணிக்கணக்கா, நாள் கணக்கா, மாச கணக்கா செலவிடுறான். கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி பாக்குறான். சோதனை தான் எல்லாருக்கும் வருமே. சைதாப்பேட்டில் டீ குடிச்சிட்டு இருந்தேன். அந்த கல்லாப்பேட்டிக்கு பக்கத்துல சாமியார் போட்டோ வச்சிருப்பான். அங்க ஒருத்தன் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை காமிச்சு, இந்த சாமியாரை நீ வணங்கினா, அவர்கிட்ட போனா இப்படி ஆயிடலாம், நான் ஒரு பல கோடி ரூபா, நான் ஒரு பெரிய செல்வந்தனா இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னா, இவரை தான் நான் ஃபாலோ பண்ணி இவர் செத்து போனாரு. நான் டீ கடைக்காரன், நான் இப்ப டீ 2 கொடுன்னு வாங்கறதுக்கு டோக்கன் வச்சு நிக்கிறேன். இப்ப அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து ஏன்ட்ட பேசுறான். பெரிய கோடி சொன்னாலயா, இவரை பார்த்தீங்கன்னா பெரிய கோடி சொன்னாயிடலாம், இவரை மட்டும் வாழ்க்கையில ஒரு நாள் பாருங்கன்றான். நானா பாஸ்டர் அப்படின்னு, சரிங்கன்றான். முதல் வார்த்தையை சொன்ன நான் பாஸ்டர், சரிங்கன்றான். அப்போ ஒவ்வொருத்தையும் எப்படி டார்கெட் பண்ணி வேலை செய்யறான். நான் 2 டீயை கூட டோக்கன் வாங்கி நிக்கிறேன். என்கிட்ட ஒரு முறை வாழ்க்கையில ஒரு போய் பாரு, நீ பெரிய ஆள் ஆயிடலாங்கிறான். நீங்க என்னைக்காவது கிறிஸ்துவ அறிமுகப்படுத்திருக்கீங்களா? புறஜாதி அப்படி இருக்காம பாரு, முந்தா நாள் நடந்தது. என்னைக்காவது கிறிஸ்துவோட அறிமுகப்படுத்தி இருக்குமா? வாழ்க்கையில யோசிச்சு பாரு. இப்ப சோதனை வருமா பிரதர்? விக்கிரகத்தை நோக்கி திருப்பத்தக்க சோதனையும் வரும். இப்ப நான் பாஸ்டர், அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவனா இருந்து கடன் பாரத்துல முங்கி போகிற நிலையில போராடிக்கிட்டு இருக்கிறவனா இருந்தா உடனே ஒருக்கா சாமியார பார்க்கலான்னு தோணுமா? 75% சாமியார பார்க்க போவோம். நான் திட்டமா சொல்லுவேன். இப்படிதான் சோதனை வருதுன்னு சொல்ற பைபிள்ல சொல்றாரு. சோதனைகளும் தப்புவதற்கான போக்கு நான் வச்சிருக்கிறேன், என்கிட்ட வா. ஆனா உனக்கு சோதனை இப்படிதான் வரும். பேசித்தனம் பண்ண, இச்சிக்க, விக்கிரகாரதனைக்கு பின்னாடி போக, முறுமுறுக்க, தேவனை பரீட்சை பார்க்க, இப்படி எல்லாம் சோதனை உனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. உனக்கு மட்டும் இது வரல, எல்லாருக்கும் வந்திருக்குது. அதனால நீ என்ன செய்யணும்? போக்கை தேடி தேவன் அண்டை வா. இப்படி எல்லாம் உனக்கு வாழ்க்கையில சோதனை வந்துகிட்டே இருக்கும். ஆனா உனக்கான தப்புவதற்கான போக்கு வழி தேவனிடத்தில். அதை அவர் காண்பிக்கும்படி தேவனை சார்ந்து வாழ பழகு. இல்லைன்னா எளிதில் இந்த உலகத்தால வஞ்சிக்கப்படுவேன், நட்பு வட்டாரங்களால் வஞ்சிக்கப்படுவேன், பல விதத்துல வஞ்சிக்கப்படுவேன். இதெல்லாம் நடக்கும், ரொம்ப கவனமா இரு என்று தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இடம்பெறுகிறது. இப்ப ஜெபிக்க போறோம். இப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும், எந்த நிலை இருந்தாலும் அதுல தேவன் வைத்திருக்கிற தப்புவதற்கான வழி அதை உங்களுக்கு காண்பிக்கவும், ஒருவேளை இன்னைக்கு நீங்க எந்த சூழல் இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் பேசுவது, அந்த வழியை நோக்கி தேவன் நகர்த்தவும், உங்கள் கண்களை திறக்க, உங்கள் ஜெபத்தை கேட்க, உங்களுக்கு பின்னாடி மறைந்திருக்கிற ஆட்டை காண்பிக்க, உங்கள் அருகாமையில் இருக்கிற அந்த பெரிய கிணறை கண் திறந்து தேவன் காண்பிக்க, உங்களை போஷிப்பதற்கான வழியை சொல்ல ஒரு ஆயத்தமா இருக்கிறார். எப்படிப்பட்ட சோதனை வழியை வந்தாலும் சரி, நீங்க எதை குறித்து கவலைப்பட்டாலும் சரி, கர்த்தர் சொல்ல தொடர்ந்து பிசாசு போராடுவான். ஒரே ஞான கண்மலையின் தண்ணீரை குடிச்சிருக்கிறீங்க, ஒரே போஜனத்தினால் போஷிக்கப்பட்டிருக்கிறீங்க, எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறீங்க, முழுகி ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. இன்னைக்கு தகப்பன் சொல்லுகிறா, அப்படிப்பட்ட உன்னை நோக்கிதான் இச்சையில மாட்டத்தக்கதான சூழ்நிலை கொண்டு வருவான். இச்சை எது வேணா இருக்கலாம். இச்சை என்பது உனக்கு சம்பந்தம் இல்லாத, உனக்கு தேவன் தராத எந்த ஒரு பொருளின் மேல நீ கொள்ளுகிற ஆசைக்கு பேர் தான் இச்சை. அது எதுவா வேணா இருக்கலாம். இன்னைக்கு அந்த பரிசுத்த தகப்பனுடைய பாதத்துல இருதயத்தை திறந்து அந்த தேவனுக்கு நேராய் கொடுக்க போறீங்க. ஆண்டவரே, இதுல சொல்லப்பட்டிருக்கிற சோதனை, இச்சை, விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம், பரீட்சை பார்த்து, முறுமுறுத்தல், ஒவ்வொரு காரியத்திற்கும் தப்புவதற்கான பலன் தார். அது எனக்கு அடையாளங்களா எழுதப்பட்டிருக்குது என்று பவுல் சொல்றாரு. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு அடையாளமாக தேவன் அன்றைக்கே இந்த சம்பவங்களை எழுதி வைத்திருக்கிறான் சொல்றானே. அதன்படி நான் ஆண்டவரே ஒருவேளை எச்சரிக்கையா இருந்து, ஜாக்கிரதையா இருந்து, என் தேவனுடைய பிள்ளையாய், என் தேவன் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவரப்பா, அந்த உண்மையுள்ள தேவனை பிடித்து தப்புவதற்கான போக்கை காண தேவன் இருதயத்தை திறப்பீராக. கஸ்ஸராபு தராபா.
இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன சூழலை எப்படி அகப்பட்டிருந்தாலும், எங்க எப்படியாக அதுல தப்புவதற்கான வழியை தேடிக்கொண்டிருந்தாலும், இன்னைக்கு அந்த போக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே காண்பிக்கப்படுவதாக. இவர்கள் எந்த நிலையில் உம்மை சார்ந்து நின்று உம்மை பற்றி கொண்டு ஒருமருக்காம பரீட்சை பார்க்காம ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறும்படி நீர் பலன் தருவீராக, நீர் பலன் தருவீராக. கர்த்தருடைய மகிமை அதற்கு ஏற்ற விதமாய் எங்கள் பிள்ளைகளை நடத்துவதாக அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. இயேசு கிறிஸ்துவோட கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.